ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் தான் பசங்களை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம பசங்க எத்தனை ஆன்சர்ஸ் கரெக்டாக இருக்குது மார்க் கவுண்ட் பண்ணிட்டு போயிருப்பா, எவ்வளோ மார்க் வரும் எதிர்பார்க்குறேன்னு சொல்லுங்கள். கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சா? என்ன பொறுத்த கொஸ்டின் ஒரு ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுறேங்க. சரி வாங்க இப்போ ஆன்சருக்கு பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பசங்க இதே மாதிரி எல்லாம் சப்ஜெக்ட் ஆன்சருக்கு இல்லை இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டக்குன்னு தெரிஞ்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா விச் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் யூஸ்ட் ஐசிஸ், அதுக்கு வந்து ஆப்ஷன் ஏப்பா தேர்ட் ஜென்ரேஷன். ஓகேங்களா. செகண்ட் ஒன் ஒமிட்டிங் டீட்டெயில்ஸ் இன்எசென்ஷியல் டு த டாஸ்க் and representing only the essential features of the task is known as option D. abstraction மட்டும் தான் பாத்தீங்கன்னா மெயின் விஷயத்தை மட்டும் தான் காட்டும் abstraction. ஓகேங்களா. தேர்ட் ஒன் how many times the loop is iterated. ஸோ இந்த லூப் வந்து ஆப்ஷன் டி. இப்போ I equal to 0 கொடுத்துருக்காங்க. ஸோ நாட் equal to 5. ஓகேங்களா. அப்படின்னா 0 1 2 3 4. ஸோ அப்படின்னு பார்த்தா 5 வரும். ஓகேங்களா. ஃபோர்த் ஒன் which of the following is the scoop operator. ஸ்கூப் ஆப்ரேட்டர் ஆப்ஷன் பி தான். ஆஸ் யூசுவல் உங்களுக்கு புக் பேக்கில் தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா distributing unwanted email to others is called option D spam. அதாவது தேவையில்லாத மெயில் அனுப்புறது என்ன சொல்லுவாங்க, ஆப்ஷன் டி ஸ்பேம் தான் வரும். சரிங்களா. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் இன் C++ டேஷ் இஸ் யூஸ்ட் ஃபார் பாயிண்டர் டு ஏ வேரியபிள். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் டி ஸ்டார் மாதிரி பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து பாயிண்டர் சொல்லுவாங்க. உங்கள் புக் பேக்கில் மேக்ஸிமம் வந்துருக்கு பசங்களா. நெக்ஸ்ட் செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த என்ட்ரி கண்ட்ரோல் லூப். ஸோ என்ட்ரி கண்ட்ரோல் லூப்னா எல்லாருக்கும் தெரியும். ஃபார் தான் பார்த்தீங்கன்னா என்ட்ரி கண்ட்ரோல் லூப் ஆப்ஷன் பி. ஓகேங்களா. அப்படியே நம்ம பசங்களுக்கு எத்தனை 1 மார்க் ஃபுல்லாக கரெக்டாக இருக்குது அப்படின்னு மார்க் கமெண்ட் பண்ணுறேங்கப்பா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ஆன்சருக்கு தெரியாது அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் எயித் என்னன்னு பார்த்தீங்கன்னா லீகல் ரெகக்னிஷன்ஸ் ஃபார் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் கேரிட் அவுட் பை. ஸோ அதுக்கு வந்து ஆப்ஷன் பி பா எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நைன்த் ஒன் த மெக்கானிசம் பை விச் த டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன் ஆர் பவுண்ட் டுகெதர் இன்டு ஏ சிங்கிள் யூனிட் இஸ் நோன் அஸ் ஆப்ஷன் டி என்கேப்சுலேஷன். ஸோ இதுவும் புக் பேக்கில் தான் வந்திருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் புக் பேக்கில் தான் வந்திருக்கு பசங்க. ஸோ கவலைப்படாதீங்க. 10th வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து இன்டீரியல் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ 55. ஓகேங்களா. அதாவது த அவுட்புட் ஃபார் த அபோவ் ஸ்னிப்பெட் இஸ் ஆப்ஷன் ஏ 55. நெக்ஸ்ட் 11th ஒன் த ஷார்ட்கட் கீ யூஸ் டு ரீநேம் ஏ ஃபைல் இன் விண்டோஸ் வந்து ஆப்ஷன் பி F2 தான் பார்த்தீங்கன்னா ரீநேம் யூஸ் பண்ணும். 12th ஒன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் கன்ஸ்ட்ரக்டர் இஸ் எக்ஸிக்யூட்டட் ஃபார் த ஃபாலோவிங் ப்ரோட்டோடைப் வந்து ஆப்ஷன் சி நான் பேராமெட்ரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஓகே. 30th ஒன் விச் ரெஃபர்ஸ் டு த நம்பர் ஆஃப் பிட்ஸ் ப்ராசஸ்ட் பை கம்ப்யூட்டர் CPU வந்து ஆப்ஷன் ஏ வேர்ட் லென்த். 14th ஒன் இன்டராக்டிவ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ரொவைட்ஸ் ஆப்ஷன் டி கிராஃபிக்ஸ் யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா. லாஸ்ட் 15th ஒன்று ஆப்ஷன் ஏ Pentium 3. ஓகேங்களா. சரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் கரெக்டாக திருப்பி நம்புறேன். நம்ம பசங்க இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட் நோட்ஸ் கைட்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டக்குன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே நம்ம டெலிகிராம் குரூப் இருக்குது. இன்னும் யாராலும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுறேங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த தேதி தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க.